ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி ஒன்னில் நம்ம ஏஞ்சலினா ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈஸி மோடு கொடுத்துக்கிட்டு டே 1 வரவும் இப்போ ஏஞ்சலினா ட்ரிக்கு 2-3 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரானியை பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக இருந்துப்போம். அது ஒரு பொம்மை தானே, ஒரு கேம் தான் விளாட்றோன்னா உண்மையிலேயே பேய் நம்மளை கொல்ல போகுது. இப்போ எந்திரிச்சிட்டோம். இப்போ சால்ட் நம்ம கிரானியை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். தப்பாக ஆற்றிக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரானி ப்ளே பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் கூட கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு கிரானி விளாண்டு, ஒரு 2 வாரம் ஆச்சா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம கிரானியை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ பெட்டுகளில் போய் இப்போ கிரானியை நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீஸ்னால் போன வீடியோவில் பார்க்காதீங்க, பார்ப்பீங்க. நான் இதே பட்டனை பெட்டில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் கிரானி நம்மளை பார்த்து அப்படியே நின்றுக்கிட்டுருவோம். என்னடா இவனை டக்குன்னு வந்து மறைஞ்சு போறியான்னு. இப்போ பாருங்கள், பெட் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தால் இது மறைஞ்சு வரையான்னு அப்படியே சாக்காகி பேந்து அப்படி நின்றுடும். அவ்வளோதான், இப்போ பேந்துக்கிட்டு அவ்வளோதான் நின்றுச்சு. இப்போ நம்ம தேடினா எதுவுமே வராது. இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏஞ்சலினா ட்ரிக்ஸை பார்ப்போம். ஒரு 2-3 பொருள் தேவை. அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபானர் எடுக்கணும். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிக்கை நம்ம பார்த்துருவோமா? அந்த ஃபானர் இருக்குல்ல, அந்த ஃபானருக்கு ஒரு இது ஒன்று, ஒரு கப்பு. அந்த கப்பு கிடைக்கல, அப்புறமேட்டுக்கு கிடச்சா பார்ப்போம். ஆமாம், மேலே தானே இருக்கும் அந்த கப்பு, மேலே இருக்கும். இப்போ இங்கே எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். மேலே போய் அந்த கப்பை எடுத்துகிட்டு அந்த ஃபானர் எடுத்துருவோம். அந்த ஃபானர் எடுக்கணும். இது கப்பு தேவை. அந்த கப்பு இந்த மேலே இருக்கா, இதை நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக அங்கே லைட் எரியுத பக்கமா பார்த்து இங்கே எங்கே லைட் இருந்துச்சோ அந்த லைட்லேயே போடணும். அப்போ தான் கரெக்டாக கீழே வரும். லைட்லேயே போட்டோன்னா இப்போ சவுண்டு கேட்குதா, அதில் கீழே போய் நம்ம அந்த ஃபேனை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரிக்கை மட்டும் பண்ணிப்போம். இது நல்லா பாருங்கள், உட்கார ஆப்ஷனையும் இந்த பெட்ஸ் ஆப்ஷனையும் சேர்த்து 2 லபக்குன்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சிடும். இந்த இப்படி கீழே கரெக்டாக அப்படி குனிற மாதிரி இருக்கணும். அப்போ கொஞ்சம் நீங்கள் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபேனர் எடுத்துகிட்டு போய் ஆமாம், நான் ஏஞ்சலினா இருக்கிற ரூமுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மெயின் டோர் கீழே ஒரு இது இருக்கா, அதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். நான் அந்த கூட ட்ரிக் பண்ணிட்டு கரெக்டாக இப்படி நல்லா மேலே இப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு ஒரு கீழே ஜம்ப் மாதிரி விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். இப்போ நீங்கள் டெலிபோர்ட் இதாகிட்டீங்க. இப்போ ஏஞ்சலினா கண்ணுக்கு தெரிய மாட்டோம், தெரியும். ஏன்னா நம்ம லவக்குன்னு எப்படி ஆனால் கீயே எடுக்காமல் இப்போ நம்ம ஏஞ்சலினா உள்ளே வந்ததான் ட்ரிக்கு. இது ஒரு ட்ரிக்கு. அடுத்து இன்னும் வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம ஈஸியாக ஏஞ்சலினா வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்துச்சு மாற்றிருக்கு. ஏஞ்சலினா கூட பயம் இல்லை. கிரானி தான் குச்சி எடுத்துக்கொண்டு தொடத்துட்டு தான் அந்த பயமாக இருக்குது. நான் ஒரு சூஸ் கழிச்சுட்டு நாக்கிங் சரியாக பார்க்கல. தடி இருந்துட்டுண்டா தடி கொண்டே போடுங்களேன், ரொம்ப பெருசாக இருக்குது முன்னாடி. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் மறக்க முடியாது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் டம்ளைன் யூஸ் பண்ணுவேன். இந்த டம்ளைன் தான் அந்த வீடியோ வச்சுருக்கேன், பார்த்துருப்பீங்க. முன்னாடி வச்சுருக்கேன் டம்ளைனை. அது பேர் டம்ளைன்ஸ். இதுதான் வீடியோ கிளிக் பண்ணி மைண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட்டு போட்டேன். டம்ளைன் ஏற பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிக்சல் ஆப்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்கள் டம்ளைன் இது பண்ணுங்க. யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். யூடியூப் சேனலில் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோவில் போடுறேன். அத்தடி இங்கே நிற்கிது, அறிவு பாருங்களேன். சுற்றி வந்தோடனே இங்கே வருவேன் நிற்கிது பாருங்க. இப்போ வந்தோடனே போவோம், இல்லாட்டி திரும்பி பார்த்துருச்சு நம்மளை கடிச்சு. ரொம்ப அறிவு வந்துருச்சு. அப்படியே எஸ்கேப் பண்ணி பின்னாடி தான் திறந்துருங்க. அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிடும். ராணி கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது ரொம்ப பயம் இல்லை. ஹைட்டாக வந்துடும். அடுத்து நம்ம கார் வழியே வந்துடும். இது ரொம்ப பாட்டி பழக்கமாக இந்த வழியில் நான் வந்துச்சு. அதாட்டி வீடியோ போட்டு சரி. இப்போ வேறு என்ன ட்ரிக்கு இருக்குது? அதுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த சோபா மேலே ஏறி நிற்கிற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது. நானும் யோசிச்சது தான். இப்போ எல்லா ட்ரிக்கும் நான் கஷ்டப்பட்டு இது பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். போன வீடியோவில் நிறைய ட்ரிக்ஸு பார்த்தோம். கிராணியை ஃப்ரீஸ் பண்ணுறது, அது இது கண்ணு தெரியாத மாதிரி ஆக்குறது, கிராணி மொட்டை வண்டியில் சொட்டையில் நம்ம சுத்தியில் தூக்கி எறிகிற மாதிரி ஒரு ட்ரிக்கு போட போகிறோம்.
மேலே கரெக்டாக அப்படி சவுண்டு கேட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த உடஞ்சி போயிடுச்சுக்கல மேலே, அங்கேருந்து கரெக்டாக சுத்தியில் எடுத்துட்டோமான்னு மண்டையில் போட்டால் சொட்டை தெரிச்சு போயிடும் இந்த கிழவிக்கு. இல்லை ஒன்றுமே இல்லை. அடுத்து இதில் தான் இருக்கா கேஸ், அதில் தேவை நம்மளுக்கு. ஏதாவது கீழே போய் ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பொருள் இருக்கா? ஃப்ரீ ஸ்டாப்பை தவிர இங்கே எதுவுமே இருக்காரு. இப்போ மேலே போய் பார்ப்போம், வேறு வழி இல்லை. ஐயோ ஏதாவது கிடைக்க மாட்டேங்குது. ட்ரிக்கு வேறு போகணும், டைம் வேறு ஆகிருக்கு. இல்லை எங்கிட்டு போய் தூங்க சாப்பிட. கீழே குஞ்சுங்க பார்ப்போம். பட்டன் நமக்குன்னா டெடி இருக்கும். வேறு வழி இல்லாமல் கிராணி தெடியை வச்சு இது பண்ணிட்டு வீடியோ முடிக்கலாம். சும்மா சொன்ன ஒரு ட்ரிக்கு 3 ட்ரிக்கு இருக்குன்றிருக்கேன். அந்த 3 ட்ரிக்கும் பார்ப்போம். இப்போ ஃப்ரீஸ் ட்ரிக் முடிச்சாச்சு. அடுத்து அந்த சென்டினா ஏஞ்சலினா ட்ரிக்கு முடிச்சாச்சு. அடுத்து இப்போ இந்த ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். சாப்பிட பசிக்குது. பாய்.